ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்னைக்கு டே 47. என்னடா டே 47னா கோயம்புத்தூர்ல ஸ்விக்கி ஓட்டி 75 நாளில் 1 லேக் சம்பாரிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்கோம். அதோட 47வது நாள் தான் இன்னைக்கு. என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 மணி நேரம் 6 நிமிஷம் லாகின்ல இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் லாகின்ல இருந்து 17 ஆர்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம். 17 ஆர்டர்ஸ் பார்த்தா இன்சென்டிவ் வராது. இன்சென்டிவ்க்கு 21 ஆர்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ்க்கு நம்ம பார்த்தது 17 ஆர்டரு, அதனால வெறும் பீக் இன்சென்டிவ் தான் வரும். லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னர்னு 3 பீக் இன்சென்டிவை சேர்த்து 225 ரூபா வந்திருக்குது. இந்த 225 ரூபா இன்சென்டிவ் அடித்து டோட்டலாக எவ்வளோ திரும்ப ஏர்ன் பண்ணியிருக்கோம்? 1348 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். நைட்டு 11:30க்கு வந்து 17வது ஆர்டர் எடுத்திருந்தோம். 21 ஆர்டர் பார்க்கணுன்னா எப்படியும் 2 மணி ஆயிரும். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு வேலைக்கு வரணுங்கிறதுக்காண்டி நாம் அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கே 12 ஆயிடுச்சு. 12:30க்கு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த 1348 ரூபாவில் பெட்ரோல் செலவு கழிக்கணும்ல. பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதை கழிச்சிட்டோன்னா 848 ரூபா தான். டே 47ல் நம்ம கோயம்புத்தூரில் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸுங்க.